அப்பா அம்மாவோட ஆதரவு சிம்ம ராசிக்காரன் கிடைக்கும். அப்பா அம்மாவோட ஆதரவுனா என்ன? அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்பா அம்மா வந்து காலேஜ் பணம் கட்டி படிக்க வைக்கிறது, அப்பா அம்மா வந்து தொழிலுக்கு ஹெல்ப் பண்றது, பிசினஸ், இது மாதிரி எல்லா விதமான ஹெல்ப் அப்பா அம்மா மூலியமா உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ நல்ல விஷயம் எல்லாமே இப்ப இந்த மாசத்துல இருந்து நடக்கும். ராசியில செவ்வாய் இருக்கிற வரைக்கும் இந்த பலன் நடக்கும். ஏன்னா ராசியில செவ்வாங்கிறது உங்களுக்கு நம்பர் 1 யோகக்காரன். யாரு? செவ்வாய் பாக்கியாதிபதி, சுகஸ்தானாதிபதி. அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா மூலியமா எல்லா பெனிஃபிட்டும் நடக்கும். இது ஒண்ணு பார்த்தா அதான் அப்பா அம்மாவோட சப்போர்ட் நமக்கு இருந்தாலே போதுமே, உலகத்தை ஜெயிச்சிடலாமே. இன்னொன்னு அந்த ராசியில கேது இருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த ராசியில கேது இருக்கும்போது அவங்களை ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். அதிகமான கோவில்களுக்கு போவீங்க, கோவில் சுற்றுலா போவீங்க, ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு அதிகமா பண்ணிப்பீங்க. அப்படி இல்லைன்னா பண்ணிக்கணும். நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாரு, டிசிஷன் எடுக்க மாட்டாரு, குழப்பங்கள் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ராசியில கேதுனா தடை கிரகம், குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி கோபங்களும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். ராசியில செவ்வாய் வந்து கேது வீரர் இருக்கும்போது கோபம், தேவையில்லாத விஷயங்கள்ல கோபம் வரும், சம்பந்தம் இல்லாம கோபம் வரும். அது அப்பா அம்மா கிட்ட கோவப்படுவோம், பார்ட்னர்ஸ் கிட்ட கோவப்படுவோம், கணவனா இருந்தா மனைவி கிட்ட, மனைவி இருந்தா கணவன் கோவம். இதெல்லாம் குறைச்சிக்கிட்ட நல்லது. சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, தனஸ்தானாதிபதி புதன், 11ஆம் வீட்டாதிபதி புதன். அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறார். கூட யார் இருக்கா? குரு இருக்கிறாரு. உங்களுக்கு யோகக்காரன் குரு, 5ஆம் வீட்டாதிபதி குரு. 5ஆம் வீட்டாதிபதி குரு 11ல இருந்து திரும்ப 5ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்க ராசிநாதன் சூரியன், அவரும் 11ஆம் இடத்துல. அப்ப வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 16ஆம் இடத்துல உங்க ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் 3 கிரகங்கள் இருக்கு. அப்ப இந்த மாசம் நம்பர் 1 இடத்துல யார் இருக்க போறான்னா சிம்மராசிக்காரங்க. வெற்றியை தடுக்கவே முடியாது. புதுசா நீங்க என்னென்ன முயற்சியெல்லாம் எடுக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் தான் குழந்தைகளை சொல்றது. அந்த வீட்டு அதிபதி யாரு? குரு. திரும்ப அந்த இடத்தை பாக்குறாரு. கன்ஃபார்மா 100% ஏன் அடிச்சு சொல்லலாம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சூரியனா அங்க இருந்து உங்க 5ஆம் இடத்தை பாக்குறாரு. புது வரவுன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் புதன் தான் புது வரவுன்னு சொல்றாரு. 2ஆம் வீட்டு அதிபதி புதன், அவரும் அங்கிருந்து 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தையே இல்லாம ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இந்த மாசம் உங்களுக்கு பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்கும் குழந்தை விஷயத்துல. அதுல எந்த பாதிப்பும் கிடையாது. பூர்வீகத்துல வீடு கிடைக்குமா? கிடைக்கும். தாத்தா சொத்து கிடைக்குமா? கிடைக்கும். இல்ல நீங்களே சொத்து வாங்குவீங்கன்னா, சொத்துக்காரன் சொல்ற செவ்வாய் ராசியில இருக்கிறார், அப்ப சொத்து கிடைக்கும். சரி, வேற என்னெல்லாம் பண்ணிக்கலாம், அவர் என்ன நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு குரு பார்வையில இருக்கும்போது கலப்பு திருமணம் நிறைய பேர் நடக்கும். கலப்பு திருமணம் லவ் மேரேஜ், நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும், அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது, அஷ்டம சனியில. ஆனா குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா திருமணம் பண்ணலாம். ஜாதகத்துக்கு நல்ல டைம் மட்டும் நடந்துச்சுனாலே போதும். இந்த அஷ்டம சனியா இருந்தாலும் திருமணம் பண்ணலாம்.